வணக்கம் நண்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இது வரைக்குமே வாழ்க்கையில் கடுமையான துன்பத்தை சந்தித்து வந்தவங்களுக்கு, நிறையா உறவினர் வகையில் கூட அவமானங்களை சந்திச்சு வந்தவங்களுக்கு இனி ஒரு நல்ல மாற்றம் இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அளவற்ற நன்மைகள் கிடைக்கக்கூடிய நேரமாக தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுதுன்னு சொல்லலாம். சனி கொடுத்தா அதை யார் தடுப்பார்னு தான் ஒரு ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயமாவா பார்க்கப்படும். அப்படி உண்மையை உழைக்கக்கூடியவங்களுக்கு இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். சனி பகவான் கொடுக்க இருக்கக்கூடிய இந்த மாற்றம் எந்த கிரகம் நினைச்சாலும் தடுக்க முடியாது. இந்த காலத்தில் அலுப்பு செலப்பு இல்லாமல் தொடர்ந்து உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. ஒரு நல்ல மாற்றம் வந்து தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படும். தொடர்ந்து உங்களுக்கு நன்மைகள்ங்கிறது ஏற்படக்கூடிய சூழ்நிலை. ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் எதிர்நீச்சல் போட வேண்டிய கட்டாயத்தை தான் இருக்க போகிறீங்க. குடும்பத்தில் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே இனி உங்களுக்கு தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம், வீட்டில் அமைதி ஏற்படுன்னு சொல்லலாம். இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேலை நல்லா இருந்தால் கூட இன்னொரு வேலைங்கிறது ஒரு வேலை மாதிரி இருக்கிறதில்ல. ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். உடல் ஆரோக்கியத்திலையும் குடும்ப உறுப்பினர்கள் அடுத்தடுத்து யாராவது பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருந்திருப்பீங்க. இனி உங்களுக்கு உடல் ஆரோக்கியங்கிறது சிறப்படையக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு. இது வரைக்குமே நீங்கள் மற்றவங்க கிட்ட என்னதான் இனிமையாக அன்பை பழகியிருந்தாலும் உங்கள் மேலே ஒரு தவறான கண்ணோட்டத்தில் தான் இருந்திருப்பாங்க. வாழ்க்கையில் இனி உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்பட போகுது. பெரிய மாற்றம் எல்லாமே இனி விரும்பி நீங்கள் பெற போறீங்கன்னு சொல்லலாம். பொதுவாக நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மையை தெரிஞ்சு வாழக்கூடியவங்க. மற்றவங்க மாதிரி கற்பனை கோட்டை கட்டிட்டுலாம் வாழ மாட்டீங்க. உண்மை எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழக்கூடியவங்களா இருக்கிறதால இந்த காலங்கிறது நீங்கள் எதிர்நீச்சல் போட்டாவது சமாளிக்கக்கூடிய நேரங்கிறது அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வருமான வாய்ப்புங்கிறது சிறப்பாக இருக்குது. சில நேரம் உங்களுக்கு கொஞ்சம் எதிர்பாராத செலவு ஏற்படலாம். அதனால் இந்த காலத்தில் கொஞ்சம் சேமிக்கக்கூடிய பழக்கத்தை எப்போதும் நீங்கள் கையில் வச்சுருக்கிறது நல்லது. நண்பர்கள் வழியில் கூட ஓரளவு ஒரு நல்ல மாற்றங்கிறது இனி தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட போகுது. பல வகையில் உதவி கிடைக்கும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலே இது வரைக்குமே ஒரு சண்டை சச்சரவுன்னு ஏற்பட்டிருந்தவங்க கூட இனி கோபங்கிறது தணிஞ்சு ஒரு இணக்கமான சூழ்நிலைங்கிறது ஏற்பட போகுது. திருமண வாழ்க்கையில ஒரு ஒற்றுமைங்கிறது இனி ஏற்பட போகுது. அன்பா பழகிறதால மன வாழ்க்கைங்கிறது இனி நல்லபடியாக அமையும். பொதுவாகவே ரிஷபராசி அன்பர்கள் மன வாழ்க்கையை ஒரு அனுபவிச்சு வாழ்றதுல நீங்க கெட்டிக்காருங்க. கஷ்ட நஷ்டம் எதுவாக இருந்தாலும் சமமாக பாவிக்கக்கூடிய குணம் இருக்கும். இயற்கையாக உங்களுக்கு மன வாழ்க்கை சிறப்படையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த காலத்தில் என்னதான் சண்டை சச்சரவு இருந்தாலுமே ஒரு இணக்கமான சூழ்நிலையை உங்களால் ஏற்படுத்திக்க முடியும். அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு கூட இந்த காலம் சிறப்பாக இருக்குது. தொடர்ந்து உங்கள் மனசுலையும் சரி குணத்துலையும் சரி ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். இதனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சுறுசுறுப்பாக செய்ய போகிறீங்க. அழகுற எல்லா விஷயமும் உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கும். இனி 15 நாட்களுக்குமே உங்களுக்கு பண வருமானங்கிறது சிறப்பாக இருக்குது. தொடர்ந்து ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு வர பாருங்க. இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சிறுநீரக தொற்று இந்த மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக போயிட்டு வர பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு ஒரு திருமண வாய்ப்பாக இருக்கட்டும், ஒரு சுப நிகழ்ச்சி அடுத்தடுத்து ஏற்படுறதா இருக்கட்டும், ஒரு பொருளாதார வளர்ச்சின்னு எல்லாமே சிறப்பாக இருக்குது. திருமணமாகாத இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நல்ல வரன் வந்து அமையும். குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி மிகப்பெரிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் தேடி வரும். வேலையை சரியாக நல்ல கவனத்தோடு செஞ்சுட்டு வாங்க. இதனால் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். கொஞ்சம் கவனச்சிதறல் தவறுனாலும் வேலை ரீதியாக நீங்கள் சில சிக்கல்கள் சந்திக்கலாம். சில சொத்து விஷயங்களில் நீங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். அதிகப்படியாக நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. பொருளாதார ரீதியாக நீங்கள் இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய அவசியங்கிறது ஏற்படாது. ரொம்ப நாளாகவே மனசில் வர சில ஆசைகள்லாம் வச்சுருப்பீங்க. இனி உங்களுக்கு அது நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இந்த 15 நாட்கள் இருக்குது. அதற்குண்டான முயற்சி செஞ்சு பாருங்கள், நல்ல மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் உடம்புலையும் சரி முகத்துலையும் சரி ஒரு தோற்ற பொழிவுங்கிறது கிடைக்கும். எல்லாருமே வசீகரிக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலத்தில் கிடைக்கும். உங்களுடைய முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்குமே இப்போ ஆச்சரியப்படத்தான் இருக்குது. உடலில் இருந்துட்டு வந்த நோய் நொடிகள்லாம் இனி படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு. உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த நிறைய விஷயங்கள் தடையாக இருந்தது எல்லாமே இனி உங்களுக்கு மாற்றமாக கிடைக்க போகுது. இழிவுறையாக கிடந்த விஷயம் கூட உங்களுக்கு இனி சாதகம் தான். தொழிலில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய நேரம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்க, மண் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் அபாரமான வளர்ச்சி இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த காலத்தில் குலதெய்வ வழிபாடு எல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். பொதுவாகவே ரிஷபராசி அன்புகள் இந்த காலத்தில் குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக செஞ்சுட்டு வர பாருங்கள். இதனால நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். வீட்டில் கூட இனி சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால உங்களுக்கு கொஞ்சம் செலவாகக்கூடிய நேரங்கிறது இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது.
தாய்வழி ரீதியாக கூட சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏற்பட்டிருந்த தடை எல்லாமே இனி நீங்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பொருளை வேறு இடத்துல கொடுத்துருந்தீங்கனாவோ, அடகு வச்சுருந்தீங்கனாவோ, ஒரு நகை வாங்கக்கூடிய யோகம், சொத்து மீட்டக்கூடிய யோகம்னு எல்லாமே உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாம் உங்கள் கைக்கு கிடைக்கும். வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு எல்லாம் கூட உங்களுக்கு இந்த காலத்தில் தொடர்ந்து ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு வேலை விஷயமா கூட நீங்கள் குடும்பத்தை விட்டு வெளியில் தங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்படும். மூத்த சகோதரரோட ஆரோக்கியத்தில் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி தம்பதிகளுக்கிடையே பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஒற்றுமைங்கிறது இந்த காலத்தில் அதிகமாக தான் இருக்கும். திருமணத்துக்கு உண்டான நல்ல வரன் கிடைக்கிறது, சொத்து சேமிப்பு, இது எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படும். துர்க்கையை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். தனம், தானியம், புகழ், செல்வாக்கு, வீரம்னு உங்களுக்கு தொடர்ந்து அஷ்ட ஐஸ்வர்யமும் தேடி வரக்கூடிய நேரம். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்துட்டு வந்த மனக்கவலை, உடல்நல குறைவு, கடன் தொல்லை, தொழிலில் தடை, ஒரு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருந்ததுனால இது எல்லாம் உங்களுக்கு மாறப்போகுது. வாழ்க்கை துணை வழியில் கூட பணவரவு, பொருள் சேர்க்கைன்னு தொடர்ந்து ஏற்படும். உறவினர் வகையில் சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, இல்லைன்னா உங்கள் வீடுகளில் உறவினர்கள் வரக்கூடிய வாய்ப்புன்னு இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே உங்கள் வீடு நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். திருமண வயசில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ உங்களுக்கு உண்டான திருமண முயற்சி எல்லாமே இந்த காலத்தில் நீங்கள் மேற்கொள்ளலாம். அதே மாதிரி பழைய கடனை நீங்கள் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் ஏற்படும். உறவினர்கள், நண்பர்கள் இவங்களுடைய வீட்டு விசேஷங்களுக்கு நீங்கள் முன்ன நின்று நடத்தக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட போகுது. கொஞ்சம் இந்த நேரத்தில் பிள்ளைகள் மேலே கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க. பிள்ளைகளோட பிடிவாத குணத்தை நீங்கள் கொஞ்சம் இந்த காலத்தில் மாற்றுறது நல்லது. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைச்சாதான் ஒரு நல்ல பேர் கிடைக்குங்கிற ஒரு சூழ்நிலை தான் இனிமேல் தொடர்ந்து ஏற்படுது. எந்த தவறும் ஏற்படாமல் இருக்கணும்னா தொடர்ந்து நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க முக்கிய முடிவுகள் எதையுமே இந்த காலத்தில் எடுக்காதீங்க. அவசியமான முடிவாக இருந்தால் மட்டும் எடுக்க பாருங்கள். அனுபவம் மிக்கக்கூடிய ஆலோசனை கேட்டு நீங்கள் செயல்படுறது நல்லது. பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2 வாரமும் உங்களுக்கு சிறப்பு தான். மனசில் ஒரு நிம்மதிங்கிறது ஏற்படும். வேலைக்கு வெளியில் போகிறவங்களா இருந்தால் உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு இந்த காலத்தில் சாதகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினமுமே விடியற்கால வேலையில் நீங்கள் மகாலட்சுமி தேவியை வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். இதனால உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், வாழ்க்கையில் ஒரு பொருளாதார வளர்ச்சிங்கிறது தொடர்ந்து ஏற்படும். குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த காலத்தில் செய்யக்கூடிய விஷயம் உங்கள் உள்ளுணர்வை நம்புறது தான். அறிவுத்திறமைங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே சிறப்பாக இருக்குது. நுட்பமான அறிவுத்திறன் கொண்டிருக்கக்கூடியவங்க தான் ரிஷபராசி அன்புகள். இந்த காலத்தில் கூடுதலாக எதுவாக இருந்தாலும் உங்கள் உள்ளுணர்வை நம்புங்க. இதனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பாக அமையும். அதே மாதிரி கடன் சுமை எல்லாமே நீ படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா பொருளாதார வளர்ச்சிங்கிறது இந்த காலத்தில் சிறப்பாக இருக்குது. கடன் எல்லாமே படிப்படியாக அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் கூட இனி தொல்லைங்கிறது உங்களுக்கு ஏற்படாது. தொடர்ந்து உங்களுக்கு தோல்வி சந்திச்சுட்டு இருந்த விஷயம் எல்லாமே மாற்றமாக கிடைக்க போகுது. ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் சொத்து விஷயங்களை நீங்கள் முதலீடு செய்யலான்னு சொல்லலாம். தொடர்ந்து உங்கள் குழந்தைகளோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். தூக்கமின்மை, மன அமைதி இப்படின்னு தொடர்ந்து நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. சரியான தூக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது. தொடர்ந்து மன அமைதியை மேம்படுத்த பாருங்கள். யோகா, தியானம் இன்னும் ஒரு விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி ஆலய வழிபாடு எல்லாமே செஞ்சுட்டு வாங்க. இது மனசுக்கு ஒரு நிம்மதியை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி ரொம்ப நாளாகவே நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இனி உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட போகுது. கடந்த கால விஷயங்களில் நிறைய விஷயங்களை நீங்கள் இன்னும் நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. இனி உங்களுக்கு புத்தி கூர்மைங்கிறது சிறப்பாக இருக்குது. நீங்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு இனி தொடர்ந்து உங்களுக்கு வெற்றின்னு சொல்லலாம். பொதுவாக மற்றவங்ககிட்ட பழகிறப்ப இந்த காலத்தை கொஞ்சம் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்கள். பதட்டங்கிறது வேண்டாம். தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்துட்டாவே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் எந்த பாதிப்புமே இல்லை. அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் காதலிக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் உங்கள் காதல் கைகூடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குடும்ப வாழ்க்கையுமே உங்களுக்கு ஒரு அன்பு பிணைப்புங்கிறத உணரலாம். தொடர்ந்து உறவினர் வகையிலால் நிறைய சண்டை சச்சரவு அவமானங்களை சந்திச்சிருந்தவங்களுக்கு இது உங்களுக்கு எல்லாமே சிறப்பு தான். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுங்கிறது ஒரு இணக்கமாக இருக்கும். இந்த நேரத்தில் இயல்பாகவே நீங்கள் கடுமையான வார்த்தைகளை வெளிப்படுத்துறாதீங்க. இது உங்களுக்கு சில நேரங்களில் பிரச்சனை ஏற்படுத்தலாம். தொடர்ந்து நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுமே மேலும் சிறப்பான பலனை தரும். அதே மாதிரி துணையோட உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தி பாருங்கள். தம்பதிகளுக்கிடையே இப்போ ஒரு பரஸ்பர புரிந்துணர்வு இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதிங்கிறது நீ உணர போகிறீங்க. உத்தியோக விஷயமா கூட இது வரைக்கும் வேலை ரீதியாக ஒரு மன அழுத்தங்கிறது அதிகரிச்சிருக்கும். இனி உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல பலனாக கிடைக்க போகுது.
வேலைச்சுமைங்கிறது படிப்படியாக குறையும். புத்தி சாதுரியம் புத்திசாலித்தனத்தால் நீங்கள் செயல்படுறதால புதுமையான சிந்தனை பொறுத்த வரைக்குமே இப்போ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் எதுவுமே உங்களுக்கு சாதகம் தான். தொழிலை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலகட்டங்கிறது வளர்ச்சியாக இருக்கக்கூடிய நேரம். பலருடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கிறதால நிறைய விஷயங்களை இனி நீங்கள் தொடர்ந்து சாதிக்க போறீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த காலத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனம் எடுத்துகிட்டு வர பாருங்கள். சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு இரவு நேரத்தில் சரியான தூக்கம் மேற்கொண்டாவே உங்கள் உடல் ஆரோக்கியங்கிறது சிறப்பாக இருக்குது. தொடர்ந்து மன அழுத்த பிரச்சனையை நீங்கள் கைவிடுறது நல்லது. நன்றி நண்பர்களே, இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய 15 நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.